இந்த காலையில எழுந்த உடனே தும்மல் வருது அப்படிங்கிறதுல முதல் விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிறது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பெட் வந்து அதில் ஏதாவது தூசி வந்து இருக்கு, இல்லை நம்ம பெட்ஷீட்டில் வந்து தூசி இருக்கு. அந்த காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட டெம்பரேச்சர் வந்து மாறும். அந்த சமயத்தில் நமக்கு இந்த தூசி எல்லாமே ஒரு அலர்ஜியை வந்து கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி உடம்பு பித்த உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த அலர்ஜி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஸோ இந்த காரணங்களால் காலைல எழுந்த உடனே தும்மலோட மூக்குலேருந்து தண்ணி தனியாக வந்து கொட்டுறது, மூக்கு அடைப்பு வந்து உண்டாகுது. சில பேருக்கு அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரியான தும்மலோட மூக்குலேருந்து தண்ணி கொட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதை வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த டஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணுறது, அதனால வருது. இன்னொரு விஷயம், ஒரு சிலருக்கு அலர்ஜியே வந்து இருக்காது, ஆனாலும் மூக்குலேருந்து தனித்தனியாக கொட்டுறதோ இல்லை வந்து தும்மல் தொடர்ந்து வந்து இருக்கும். இது வந்து வாசோமோட்டார் ரைனைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்மலாக நம்ம தூங்கும்பொழுது உடல் ஒரு வெப்பநிலையில் இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வெப்பநிலை, அந்த குளிர்ந்த ஒரு காற்று வந்து உள்ளே போகும் பொழுது நம்மளோட மூக்கோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வந்து அதிகமாக விரிவடைய ஆரம்பிக்கும். அதாவது வாசோமோட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த மாதிரி விரிவடையும் பொழுது அங்கே டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லை வந்து சாதாரணமாக நம்ம உள்ள காற்று, கோல்டான ஒரு காற்று உள்ளே போனால் கூட நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ மெயினாக தும்மல் அப்படிங்கிறது வந்து மூக்குலேருந்து தனித்தனியாக கொட்டுறது இல்லாமல் மைல்டாக ஒரு தும்மல் மட்டும் தொடர்ந்து இருக்குது, ஒரு 10 தும்மல் 20 தும்மல் வந்து போடுறாங்க காலை நேரத்தில் மட்டும் அப்படின்னா அதை வந்து வாசோமோட்டார் ரைனைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.